ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பாரதி கண்ணம்மா. இன்றைக்கி எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் வரப்போகுதுன்றதுக்கான சின்ன ரிவ்யூ பார்க்கலாம். சௌந்தர்யா பாரதிக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க. நேற்று எதுக்காகடா என்கிட்ட அவ்வளோ கோபமாக பேசுனேன், இன்றைக்கி காலையிலேயே சீக்கிரமாகவே கிளம்பி போயிட்டேன் அப்படின்னு கேட்குறாங்க. உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க. பிரச்சனை ஏன்ட்ட இல்லைம்மா, உங்கள் அன்பு மருமக கண்ணமாட்டதாம்மா இருக்குது அப்படின்னு பாரதி சொல்கிறாரு. இப்போது டைவர்ஸ் கேஸ் விசாரணைக்கு வருதில்ல, அதனால தான் ஹேமா மூலியமாக பிளாக்மெயில் பண்ண பார்க்குறா அப்படின்னு சொல்கிறாரு. டிவர்ஸ் கேஸை ஹேமாட்ட சொல்லி அவன் மூலயமா என் கூட சேர்ந்து வாழலான்னு நினைக்கிறான் அப்படின்னு சொல்கிறாரு. கண்டிப்பாக கண்ணம்மா இந்த காரியத்தை பண்ணியிருக்க மாட்டாடா அப்படின்னு சொல்கிறாங்க சௌந்தர்யா. ஹேமா என்கிட்ட கேள்வி மேலே கேள்வி கேட்குறா அப்படின்னு பாரதி சொல்கிறாரு. ஹேமா என்னை பார்த்தா மறுபடியும் கேள்வி கேட்பாளே அப்படின்னு சீக்கிரமாக எழுந்து நான் வந்துட்டேன், அவளை பார்த்து ஓடி ஒளிகிற மாதிரி பண்ணிட்டீங்களே அப்படின்னு கோபப்படுறாரு. அடுத்ததான் சௌந்தர்யா இந்த விஷயத்தை பற்றி கண்ணம்மாட்டே கேட்டுடலாம் அப்படின்னு கண்ணம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க. ஹேமாவுக்கு டைவர்ஸ் பற்றின விஷயம் எப்படி தெரிய வந்துச்சு அப்படின்னு சௌந்தர்யா கேட்குறாங்க. அது உங்கள் பையன் மூலமாக தான் தெரிய வந்துச்சு. அவர் தான் இன்றைக்கி காலையில் வக்கீலை கூப்பிட்டு வச்சு டைவர்ஸ் கேஸ் பற்றி பேசிட்டுருக்கிறாரு, அதை ஹேமா கேட்டிருக்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததான் ஹேமா சௌந்தர்யாட்ட பேசுகிறாங்க. நான் உங்கள்கிட்ட கேட்ட கேள்விக்கு நீங்கள் என்ன பதிலே சொல்லலையே பாட்டு, என்னோட டேடி யாரை டைவர்ஸ் பண்ண போகிறாரு அப்படின்னு கேட்குறாங்க. உன்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி யார் சொன்னது அப்படின்னு சௌந்தர்யா கேட்குறாங்க. ஹேமா சொல்கிறாங்க, இன்றைக்கி காலையில் என்னோட டேடி ஒரு அங்கிள்கிட்ட பேசிகிட்டு இருந்தார், சீக்கிரமாக எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னோட டேடி யாரை டைவர்ஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னா என்னோட அம்மா உயிரோடு தான் இருக்கிறாங்களா அப்படின்னு ஹேமா கேட்குறாங்க. சௌந்தர்யா சொல்கிறாங்க, நீ கேட்குற எந்த கேள்விக்குமே என்னால் பதில் சொல்ல முடியாது, நேராக போய் நீ உன் டேடிட்டே கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்ததான் வெண்பாவும் சாரதியும் இப்போ காரில் வந்துட்டுருக்குறாங்க. ரோட்டில் ஒருத்தர் ஆக்சிடெண்ட் ஆகி இருக்கிறாரு. அதை பார்த்த உடனே சாரதி காரை நிப்பாட்டிடுறாரு. வெண்பாவையும் கூட்டிகிட்டு போய் என்னாச்சுன்னு பாரு அப்படின்னு சொல்கிறாரு. தலையில் ரொம்ப ப்ளீடிங் ஆகிட்டுருக்கு, இன்னும் 10 மினிட்ஸில் ஹாஸ்பிட்டல் போகலைன்னா இவர் உயிர் பழைக்க மாட்டார் அப்படின்னு வெண்பா சொல்கிறாங்க. வெண்பா வேகமாக ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ சாரதிக்கு கோபம் வந்துடுது. ஆம்புலன்ஸ் வர வரைக்கும் இந்த உயிர் வெயிட் பண்ணிகிட்ருக்குமா வெண்பா அப்படின்னு கோபப்படுறாரு. நம்ம காரில் கொண்டுட்டு போயிடுவோம் ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஹலோ, அது நம்ம கார் கிடையாது, என்னோட காரு அப்படின்னு வெண்பா சொல்கிறாங்க. வெண்பா சொல்கிறாங்க, காரை நான் இப்போ தான் சர்வீஸ் விட்டு வாங்கியிருக்கிறேன், கார் சீட் கவர்ஸ் எல்லாம் இப்போ தான் மாற்றினேன், இப்போ இவரை தூக்கிட்டு போனால் பிளட் ஸ்டெயின்லாம் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. உயிரை காப்பாற்றுறதை விட உனக்கு பணம் தான் முக்கியமா அப்படின்னு சொல்கிறாரு சாரதி. இப்போது அந்த பர்சனை தூக்கிட்டு காரில் உட்கார வச்சு கூட்டிகிட்டு போகிறாரு. வேகமாக போவேன்பா, ஏதாவது பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு போவேன்பா அப்படின்னு சொல்கிறாரு. பக்கத்தில் இப்போது பாரதி ஒர்க் பண்ணுற ஹாஸ்பிட்டல் தான் இருக்குது, ஹாஸ்பிட்டலுக்கே போவேன்பா அப்படின்னு சாரதி சொன்ன உடனே அதே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க வெண்பா. வெண்பா இப்போது கார்லேயே உட்காந்துடுறாங்க. வெண்பா இப்போ அடிப்பட்ட பர்சனை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாரு. அப்போ கண்ணம்மா அங்கே வராங்க. தட்டுப்படாதீங்க சார், ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லி தைரியம் கொடுக்குறாங்க. ஆரதி சொல்கிறாரு, மற்ற ஹாஸ்பிட்டல்லாம் போலீஸ் கேஸ் அது இதுன்னு சொல்லி டைம் டிலே பண்ணிடுவாங்க, நீங்கள் நல்ல நேரத்தில் அட்மிட் பண்ணீங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு கண்ணம்மாவுக்கு நன்றி சொல்கிறாரு. 2 பேரும் உங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம் அப்படின்னு சாரதி சொல்கிறாரு. பக்கத்தில் யாரும் இல்லைன்னு பார்க்குறீங்களா, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா காரில் உட்காந்துருக்குறாங்க. அவங்கள கூட்டிகிட்டு வராரு. வெண்பாவை பார்த்த உடனே கண்ணம்மாவுக்கு அதிர்ச்சியாக இருக்குது. யார் இவங்க அப்படின்னு கேட்குறாங்க சாரதிட்ட. இது என்னோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்கிறார் அவர். என்னோட ஒய்ஃப் ஆக போகிறாங்க, நாங்கள் சீக்கிரமாகவே கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு சாரதி. கண்ணம்மா மனசில் நினைக்கிறாங்க, வெண்பாவோட அம்மா மாப்பிள்ளை பார்க்குறாங்கன்னு கேள்விப்பட்டேன், ஆனால் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க போல் அப்படின்னு நினைக்கிறாங்க. சாரதிட்ட கண்ணம்மா சொல்கிறாங்க, ரூட்டில் ஆக்சிடெண்ட் ஆனவரை வந்து அக்கறையாக வந்து சேர்த்துருக்குறீங்க, அந்த புண்ணியம் உங்கள் 2 பேருக்கும் தான் சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே 2 பேரும் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிவிட்டு உங்கள் புள்ளக்குட்டியோட ரொம்ப சந்தோஷமாக வாழ்வீங்க அப்படின்னு கண்ணம்மா சொல்கிறாங்க. ரொம்ப நன்றி அப்படின்னு சாரதி நன்றி சொல்கிறாரு. வெண்பா என்னடா பண்ணுறது அப்படின்னு முழிச்சிட்டு நிற்கிறாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.